சண்டை போட்டதெல்லாம் சரி, இந்த சண்டையில சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்களே, அப்படி சொர்க்கத்துக்கு போறது ரொம்ப முக்கியமா என்ன? சில பேர்லாம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இரவு முழுக்க கண்ணு முழிச்சு சாமிய கும்பிட்டு பரமபதம் விளையாடி பெருமாள் கோவில்ல சொர்க்கவாசல் திறக்கிறத பார்த்தா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கிறத பார்த்தா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிறதுதான் இந்துக்களுடைய நம்பிக்கை. அதனால இரவு முழுக்க பரமபதம் விளையாடுறாங்க. அந்த பரமபத விளையாட்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பரமபதம் அப்படின்னா இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு என்னன்னே தெரியாது. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் தான். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க இந்த விளையாட்டை எவ்வளவு பேர் வேணா விளையாடலாம். கேமை ஸ்டார்ட் பண்ணணும்னா தாயம் போடணும். யாரு தாயம் போடுறாங்களோ அவங்க முதல்ல விளையாடுவாங்க. தொடர்ந்து தாயக்கட்டைய உருட்டி காய்களை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தினா சின்ன பாம்பு கடிச்சு கீழே கொண்டு விடும். அதுல இருந்து தப்பிச்சு ஏணி வழியா மேல போனா அங்க அதை விட பெரிய பாம்பு கடிச்சு கீழே கொண்டு விடும். எல்லாத்தையும் சமாளிச்சு பெரிய ஏணி வழியா மேல போனா இன்னும் 2 கட்டம் தான், நம்ம கண்டிப்பா வின் பண்ணிடுவோம்னு நம்பிக்கையோட இருந்தா அங்க இருக்கிறதுலயே பெரிய பாம்பு கொத்தி ஆட்டத்தை விட்டு வெளியேற்றும். இந்த பாம்பு ஏணிக்கட்ட விளையாட்ட நம்ம லைஃபோட ரிலேட் பண்ண முடியும். வாழ்க்கைங்கிற சுழற்சியில உயர்வு தாழ்வு அப்படின்ற ஒரு பெரிய ரகசியத்தை இந்த விளையாட்டு நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த விளையாட்டுக்கு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு மனிதன்கிற ஒரு நிலைய நாம அடைஞ்சிருக்கோம். வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகளை நம்ம ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த விளையாட்டு நமக்கு தெளிவா சொல்லி கொடுக்குது. வாழ்க்கை தத்துவத்தை சொல்ற இந்த பரமபத விளையாட்டை 13ஆம் நூற்றாண்டுல கவிஞர் ஞானதேவர் தான் கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர்னு நிறைய நாட்டுல இதை விளையாடுறாங்க. உலக பிரபலமான செஸ்ஸும் ஸ்னேக் அண்ட் லேடரும் ஒரே மாதிரியா இருக்கிறத நம்மளால கவனிக்க முடியும். இந்தந்த கட்டத்துல பாம்பு இருக்கணும், ஏணி இருக்கணும்னு யாரு சொன்னாங்க? இந்த டவுட் உங்களுக்கும் இருக்குதானே? ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த ஏணிகள் அப்படிங்கிறது புண்ணியத்தையும், பாம்புகள் அப்படிங்கிறது பாவத்தையும் குறிக்குது. ஆரம்பத்துல அந்த காலத்துல இந்த விளையாட்டை துணியில வரைஞ்சு விளையாடி இருக்காங்க. ஒவ்வொரு கட்டமும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்குது. ஏணிகள் இருக்க கட்டங்கள் என்னென்ன புண்ணியங்களை குறிக்குது அப்படின்னா கருணை மர்சி, அருள் கிரேஸ், கம்பீரம் மெஜஸ்டி, நிறைவேற்றுதல் எக்ஸிகியூஷன், அறிவு நாலேஜ், ஆற்றல் எனர்ஜி, ஜெயம் விக்டரி, அதிர்ஷ்டம் குட் லக், முன்னேற்றம் ப்ரோக்ரஸ் இவ்வளவு இருக்கு. அதே மாதிரி இந்த பாம்பு இருக்க கட்டங்கள் என்னென்ன பாவத்தை குறிக்குதுன்னா ஏழ்மை பாவர்ட்டி, வறுமை லேக் ஆஃப் வெல்த், தரித்திரம் நாலேஜ் ட்ரையிங், ஆதரவற்ற நிலை ஹெல்ப்லெஸ், பிச்சை எடுத்தல் பெக்கிங். மேல கடைசியா இருக்கிற 100வது கட்டம் மோட்சத்தை குறிக்குது. நம்ம மனசுல இருக்க அகங்காரம், ஆணவம், அகந்தையெல்லாம் அழிச்சு ஞானத்தை அடைஞ்சு பரமனுடைய பாதத்தை அடையறதுக்கான வழிகளை சொல்லி கொடுக்கறதுனாலதான் இத பரமபதம்னு சொல்றோம். இது இந்துக்களுக்கான விளையாட்டு மட்டும் அல்ல, மனச சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் தான். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு மேலா எல்லா மதத்தினரும் இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பரமபத விளையாட்டை நம்ம எங்க வேணா ஈஸியா கேரி பண்ணிட்டு போகலாம். நீங்க யார் கூட வேணா இத விளையாடலாம். அம்மா அப்பாவோடையோ, தாத்தா பாட்டியோடையோ, ஃப்ரெண்ட்ஸோடையோ. இந்த பரமபத கேம ஏகாதசி அன்னைக்கு நம்ம விளையாடினா சொர்க்கத்துக்கு போவோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இந்த பரமபத கேம நல்ல அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு விளையாடினா இருக்கிற இடத்தை சொர்க்கமா மாத்தலாம். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால். நன்றி.